அடியெடுத்து வைத்த ஆண்டு இந்த உலகத்தில் அடியெடுத்து வச்சவர் தான் விஜய் ஆண்டனி. அவர் ஏப்ரலில் சினிமாவுக்கு வந்தார், இவர் ஜூலையில் இந்த உலகத்தில் அடியெடுத்து வைத்தார். கரெக்டாக 30 ஆண்டுகள் இசையமைப்பாளர், 37வது ஆண்டு கதாநாயகன். இன்னைக்கு 25 திரைப்படங்களை நிறைவு பண்ணியிருக்காருன்னா அது சாதாரண சாதனை இல்லை, நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா விஜய் ஆண்டனியுடைய உழைப்பு மட்டுமே. அவரை பொறுத்த வரைக்கும் நன்றி, அவங்களால கைத்தட்டினாங்க அதுக்காக. ஏன்னா ஒருத்தரை பாராட்டும் போது நீங்க கைத்தட்டுறது என்னன்னா என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை, யாரை நான் பாராட்டுகிறேனோ அவர் அதுக்கு உரியவர் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான். அப்பவாது கைத்தட்டணுமா இல்லையா சார்? அவங்க வந்ததுல இருந்து கை தட்டிட்டு மட்டும் தான் சார் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கத்துக்கிட்டு வரல, இசையமைப்பாளர் ஆனார். நடிப்பு பயிற்சிகள்லாம் போய் நடிகரால ஆனா நடிகரானார். இது எல்லாத்திலையுமே சாதனை. அதாவது ஒரு இசையமைப்பாளராய் சாதாரணமா நிக்கல, பல வெற்றி பாடல்களை கொடுத்திருக்காரு. ஒரு நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. ஒரு நடிகராக மட்டும் இல்லாம தான் ஒரு நல்ல இயக்குனர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார். இப்படி பல தளங்கள்ல வெற்றி பெறுவது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு அவருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் சொன்னார்ல இப்போ, அது மாதிரி எந்த விஷயமானாலும் அதை முனைப்போட செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற அந்த உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் அவரை பார்க்கும்போது நிஜமாவே பிரமிக்க வைக்கிறது. விஜய் ஆண்டனி மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் ரொம்ப சொற்பமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்டவர். பல பேர் அவற்றை நேரடியாகவே உங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து ஆத்திரப்பட்டதே இல்லை விஜய் ஆண்டனி. நான் நடிப்பேன் உங்ககிட்ட எப்ப சொன்னேன், நான் நல்ல நடிகர் உங்ககிட்ட அப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் நல்ல நடிகர் என்பதை அவங்க வாயாலேயே ஒரு காலகட்டத்தில் சொல்ல வைத்ததுதான் அவருடைய சாமர்த்தியமா நான் பார்க்கிறேன். அதுதானே ஒருத்தருக்கு பதிலா இருக்குல்ல. நான் நல்ல நடிகன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நீ என்ன நல்ல நடிகன் உன்னை சொல்ல வைக்கிறன்றது இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் தான் ரொம்ப பாராட்டு. இது மாதிரி விஷயத்தை தான் நம்ம ஒரு அதாவது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா விஜய் ஆண்டனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதை செய்யணும், அதுதான் முக்கியம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய 25வது படத்தை மிக அழகான ஒரு நல்ல ஒரு இயக்குநர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அருண் பிரபு எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா தன்னுடைய முதல் படத்திலேயே தான் யார் அப்படின்ற முத்திரையை அழுத்தமாக பதித்த இயக்குனர் அருண் பிரபு. இந்த மேடை எனக்கு ஒரு வகையில சொந்தமான மேடை. என்னன்னா நான் விஜய் ஆண்டனி ஃபங்க்ஷன்ல முதல் முறையாக பேசியது சலீம் விழால. சலீம் படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர். அந்த படத்துக்கு நிர்மல் குமார் பேர் வச்சிருந்தார். அவருடைய ஒரிஜினல் பேர் வேற. அவர் அந்த படத்தை இயக்குனர் அப்படின்னால அந்த மேடைக்கு வந்தேன். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் கனெக்ஷன் என்னன்னா எங்களுடைய படத்தில் நடித்த கண்ணன் இந்த படத்துல காதல் நோயம் படத்தினுடைய கதாநாயகனான கண்ணன் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வச்சிருக்கிறார். அதனால இந்த படத்தோடும் எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என் ஆபீஸ்ல இருந்து வெளில கிளம்பி வரும்போது எங்க பாருங்கன்னு கேட்டாங்க எங்க ஆபீஸ்ல. என்ன சார் வேற ஏதாவது இன்டர்வியூ, இன்னைக்கு மதியம் ஒரு இன்டர்வியூ இருக்குது, திரும்ப ஒரு இன்டர்வியூ பண்ண போறீங்களா? இல்ல விஜய் ஆண்டனியுடைய வெற்றி திருமணம் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு. சார் அந்த படத்துடைய பேர் சக்தி திருமணம். என்னை பொறுத்தவரை விஜய் ஆண்டனியை நான் வெற்றி திருமணம் தான் பாக்குறேன். வாழ்த்துக்கள் விஜய் ஆண்டனி. நன்றி. ப்ரெஸ் இல்லாம நாங்க இல்ல, என் சினிமா இண்டஸ்ட்ரி இல்ல. இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், குட் ஈவினிங் சார். டைரக்டர் அருண் பிரபு சார், உங்களை பத்தி சார் இன்டர்வியூல சொன்னப்பதான் நான் உங்களை பத்தி கேட்டிருக்கேன். நான் உங்களை பார்த்ததில்லை, இங்கதான் பாக்குறேன். சார் உங்களை பயங்கரமா ரசிப்பாரு. அந்த இன்டர்வியூலயே அவர் சொல்லியிருப்பாரு, நீங்க ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. பட் உண்மையில நீங்க அப்படிதான் சார் நடந்துக்கிறீங்க. அண்ட் அடுத்தது சக்தி திருமகன் பத்தி பேச வரேன். இந்த டைட்டில் யார் டிசைட் பண்ணாங்க சார்? நீங்க தான் பண்ணீங்களா? சூப்பர் சார். அது ஆக்சுவலி சக்தி திருமகன் ஆப்டான வேர்டு விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும். சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். the whole industry this credit award it goes to only for you only Vijay Antony sir. And என்ன சொல்றதுன்னா எங்கேயும் நீங்க நாகர்கோயில்ல படிச்சு வளர்ந்து சென்னைக்கு தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில வரணும்னு ஆசைப்பட்டு, அது எப்படி சார்? அது நீங்க சவுண்ட் இன்ஜினியரா இருந்து அடுத்தது அப்படி ஒரு ஆக்டர் ஆகி
மியூசிக் டைரக்டர் ஆகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? இதுல எவ்வளவு பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார்? இதுல எவ்வளவு பேரோட லைஃப் அடங்கி இருக்கு தெரியுமா? எங்கெங்கயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க வந்து ஒளியேற்றி வச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து இது நிறைய பண்ணணும். இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பாக்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த அந்த கம்பெனில இருந்து மூவிஸ் வரப்பல நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா போய் பார்ப்போம். அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியா இருக்கும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சாரோட படம் வெளிவந்தாலே ஒரு வித்தியாசமா இருக்கும். நிறைய நிறைய படம் சொல்லலாம் சொல்லாமலே. அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு புது புது டைரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனரா தான் சார் அதை பாக்குறேன். விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது, நிறைய டைரக்டர்ஸ் உருவாறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உருவாறாங்க. இன்னைக்கு இருக்கிற கட்டத்துல வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் காஸ்ட் போட்டாதான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டைரக்டர் போட்டாதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்துல நீங்க வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைரக்டர் உருவாக்குறீங்க பாத்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆண்டனி சார். சீரியஸ்லி இந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்க இருக்கிற அவங்க சார்பா வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இது அவங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. சீரியஸ்லி போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க எப்பவுமே சாருக்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும். பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸிங். சார் நீங்க நான் ஹீரோயினா பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்துட்டு ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் கேரக்டரா வந்து நான் நிறைய படம் பண்ணணும். அண்ட் சார் வந்துட்டு இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பாஸ்ட் என்ன, ஹிஸ்டரி என்ன, சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சுதான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்துல, இந்த காலகட்டத்துல போதா பார்க்கலாம் வருத்தந்தா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுல வந்து வல்லல் எங்க விஜய் ஆண்டனி சார். சோ இந்த மாதிரி மனசு எவ்வளவு பேருக்கு இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. சோ அது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்கா இருக்கிறது எங்க விஜய் ஆண்டனி சார் தான். சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில்மேன், ஹம்பிள்னஸ் அண்ட் சக்சஸ் உங்க கூடவே பிறந்தது சார். சோ இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். நீங்க பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் யோர் ஜில்ஜில் சாங் நீங்க சூப்பரா பண்ணீங்க சார். எனக்கு உங்களுடைய நகநக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்சஸா ஓடிச்சோ இந்த சாங் அதே ஹிட் அண்ட் அதே சக்சஸ் கொடுக்கும். யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட், திஸ் சாங் வில் பி a super duper hit in this movie and your music was awesome sir in this movie. And அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்காரு விஜய் ஆண்டனி சார் மூலியமா. தேங்க்யூ சார். இப்படி நீங்க பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க சார். நீங்க வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். சக்தி திருமலன் இது ரியலாவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா கண்டிப்பா நீங்க எல்லாம் பாப்பீங்க. நீங்க 25th 50th 100 நீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டே போகணும் சார். தேங்க்யூ சோ மச். சூப்பர். நீங்க இவ்வளவு பேசுறீங்க எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அவங்க சுந்தரா டிராவல்ஸ் படத்துல இவ்வளவு டைலாக் இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க. எனக்கே பழக்கம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேஜ் அவங்க எடுத்துட்டாங்களோ தொகுப்பாளரா மாறிடுவாங்களோ நினைச்சேன். எல்லாரும் நல்லா பண்றாங்க. ஆமா சூப்பர். மனசுல இருக்கிறது சொல்லணும். அண்ட் சசி சார் சொல்லணும். விஜய் ஆண்டனி சாரோடைய ஹிஸ்டரியில வந்துட்டு பிச்சைக்காரன் ஒரு சக்சஸ் மூவி அவர் லைஃப்ல கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் சார். நிறைய பேர் வந்து சார் நீங்க வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி நிறைய உங்களை பத்தி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த விஷயத்துல சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மேடையாகும் இது மாறிருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. வேணா அவர்களே எங்களுக்காக ஒரு வார்த்தைகள் about விஜய் ஆண்டனி சார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட்க்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. செலிப்ரேட்டிங் விஜய் ஆண்டனி சார். ஹி இஸ் அ மேன் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே. ஸோ 25th சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் சார். கண்டிப்பா இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தேன், வெரி ப்ராமிசிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர். லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்க நிறைய டேலண்ட்ஸ் நீங்க வந்து டெபியூவா இருந்தாலும் சரி படம் பண்ணியிருந்தாலும் சரி நீங்க வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்க நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஃபார் தட் இந்த அதுல எனக்கும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லா நான் ஒண்ணு சொல்லணும். September 19th என் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். அருண் சார், ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. First of all, I want to thank Arun Prabhu sir and Vijay Anthony sir for giving me the opportunity. And thanks for press. Neenga vandinga romba nandri in the platform, in the media, in the avenue. Romba nandri. Role batti avara solla maten. I'm going to keep that secret. But one of the big events was the Arun Prabhu sir when he called me. Chitra sir ipoda mention pannanga avanga enga irukanga. அவரோட இன்டர்வியூ தான் அந்த the whole thing started. I did an interview with Chitra sir. After 42 years நான் வந்து சென்னைக்கு வந்தேன். I was meeting with Bharat Raja sir. அதை பற்றி அந்த இன்டர்வியூ பண்ணும்போது I think Arun sir saw that interview and phone பண்ணாரு. So 42 years later, I'm back in front of the camera. நான் யூஎஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன். I'm a risk manager for banking. Phone பண்ணி சொன்னாரு. Then Vijay Anthony sir kindly gave me the opportunity. So thank you very much. I'll stop right there. தேங்க்யூ ஸோ மச். அவரே ஒரு பெரிய சிங்கர். ஆமா, அது தெரியல. நம்ம ஸ்டார்ட்லயே இப்ப ஸ்டார்ட்னு சொன்னு வச்சுக்கேன், அவர் அந்த பாட்டை பாடுவார். ஆமா சார் அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு 2 வரி சார். எந்த பாட்டுங்க? உங்க பாட்டு தான் சார். அப்படிங்களா? I'm trying to imitate SP sir. இந்த பாட்டை வந்து அமெரிக்கா வெர்ஷன்ல கேட்டிருக்கேன். பாட்டுல அடுத்து எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனி சார் வச்சு ஒரு பாட்டை ப்ரொடியூஸ் பண்றாரு நினைக்கிறேன். என்ன சார்? Sorry. தேங்க்யூ சுனில் சார், தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக இங்க ஒருத்தர் மைக்க பிடிச்சி வெயிட் பண்ணிருக்காரு. கேஷ்வராஜ், வணக்கம். அவர்தான் குட்டி சக்தி திருமகன். ஆமா, ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, என்கரேஜிங்கா இருந்தாங்க. விஜய் ஆண்டனி சார் கூட எனக்கு முதல்ல எல்லாருக்கும் ஹாய் சொல்லுவோம். அதெல்லாம் சொல்ல மாட்டான். அவன் ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். அதை பேசலாம். இருங்க எல்லாரும் இப்படி வந்தீங்கன்னா சொல்லுப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட்க்கு நான் ஹாய் சொல்லிட்டீங்களா? சாரிப்பா, கொஞ்சம் லைட்டா காது கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது அவனுக்கு பிடிக்காது. நீ பேசுப்பா. சரி, திருப்பி எல்லாருக்கும் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுப்பா. ஹாய் ஆல். எனக்கு விஜய் ஆண்டனி சாரோட எனக்கு ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது. யங்கர் வெர்ஷன் தான். ஆனா அவர் கூட நீதான் விஜய் ஆண்டனி சார். ஆனா அவர் கூட பண்ணல. அவரு கூட நீ எப்படி பண்ண முடியும்? ஓகே, கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களை மீட் பண்ணான்னு நினைக்கிறேன் ஈவென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சாரை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சாரை பார்த்து இவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது பேர் எழுதிட்டே இருக்காங்க. இவர் வரும்போது தோட்டாதரணி சார், நிரோசா சார் எழுதிட்டாங்க. அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா ப்ளீஸ் கண்டினியூ. அருண் பிரபு சார் ரொம்ப சைலண்டான, ரொம்ப காமா சொல்லி தந்தாரு. எப்பயுமே பேசும்போது காமா இருக்கும். நான் கிட்டக்கு போய் தான் கேட்கணும். அவ்வளவு சைலண்டா பேசுவாரு. அவருமா ஹீரோ சார் தான் அப்படி பேசுவாரு, டைரக்டர் அப்படி தான் பேசுறாரா? டைரக்டர் சார் மெயின்லி. ஓகே, அப்புறம் எப்படி நீங்க வந்து அதை கேப்சர் பண்ணி பேசுனீங்க? அதுக்கப்புறமா எனக்கு புரிஞ்சிருச்சு. இவருக்கு தான் பேசுவாரு, நம்ம பண்ணிக்கலாம். கிடையாது. ஆனா எனக்கு பிடிக்கும் அவரோட பேசுற ஸ்டைல். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க அப்படியே அடுத்த ஆள்கிட்ட போலாம். ஒரு கிளாஸ் பசங்க மீட் பண்ணும்போது பேசுறது சகத்து சார். நாங்க அப்படியே வேணுமே சார். நாங்க அப்படியே அடுத்த நீங்க உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட்டிட்டு போங்க. நீங்க பேசுங்கப்பா. எமோஷனல் டேமேஜ். நீங்க ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்களாமே சொல்றதுக்கு. அவர் சொல்ல வந்ததையும் மறக்கடிச்சிங்க கதிர். சொல்லுங்க. அருண் பிரபு சார் டைரக்டர் பத்தி சொல்லுங்க. ஆமா, அவர் எல்லாமே கிளீன் அண்ட் டீடைலா சொல்லி தருவாரு. பிளஸ் அவர்கிட்ட ஒரு கார்னர்ஸ் மட்டும் பார்க்கலாம். அப்படியே சீவோட வேவோட சவுண்ட் மாதிரி இருக்கும் பேசும்போது. ஓ, அவர் சொல்றது புரியல, பீச்ல உட்காந்து கேட்டு இருப்பேன். நினைக்கும் போது the excitement is fully on. நீங்க சொல்லுங்க, how was it to work with Vijay sir? வணக்கம் எல்லாருக்கும். இந்த விஜய் ஆண்டனி சார் 25th ஃபிலிம், அந்த படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார். நவஜய் சார் சொன்னார் அவரோட ஹார்ட் ஒர்க் பத்தி. நான் ஒரு 30-40 days அவர் கூட டிராவல் பண்ணேன். அதை நேர்லயே பார்த்தேன். யாரோ ஷூட்டிங் வருவாரு, ரெடி ஆகிட்டு அவர் பாட்டு ஒரு லேப்டாப் ஒன்று வச்சிருப்பாரு. அதில் பார்த்தா அது ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு கேட்ட கிளவுட்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தெரியாது அது. நான் இந்த படம் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மார்கன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த போஸ்ட் இருக்கும்போது மார்கன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது லாயர், அந்த படமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது இப்போ இன்னைக்கு ஒரு படம் நூறுசாமி ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தூக்கின்னு ஒரு படம். இது எல்லாத்துக்குமே இவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நாங்கள் சிங்கப்பூர் போய் பார்த்தோம். அவர் தமிழ் ஃபிளைட்ல நானும் பார்த்தேன் அவரை. கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட் நாங்க லைட்டா தூங்கிட்டோம். திருப்பி தான் கம்ப்யூட்டர்லயே இருந்தாரு. என்னன்னா கிளவுட்ல ஒர்க் பண்றாரு. அப்புறம் விடிய காலையில ஃபிளைட் கிளவுடுக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே பார்த்தேன்.
விவேக் சார் சொன்ன மாதிரி கிளவுட்ல ஒர்க் பண்றேன், கிளவுட்ல ஒர்க் பண்றேன். அவங்க பைலட் கூட தூங்குவார், அவர் தூங்க மாட்டார் சார். தெரியல, ஃப்ரெஷ்ஷா இருந்தார். ஆமா, வந்துட்டு இப்ப ஃபுல்லா அதுக்கு முன்னாடி ஆச்சரியமா இருந்துச்சு. நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும், நம்ம ஒர்க் பண்ணாம இருக்கோமோ அது மாதிரி ஒரு குற்ற உணர்வு. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸை விட அதிகமா லேப்டாப் ஒர்க் பண்ணது இவரா தான் இருப்பாரு. நீங்க இறங்கணும்னா லேப்டாப் வாங்கிட்டீங்களா சார்? நம்ம ஸ்டீவ் ஜாப்லெஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் விஜயண்டனி சார். இவரு அருண் சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன்ல தான் கால் பண்ணாங்க. சார் ஒரு படம் ஒன்று இருக்கு, கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் தான், சீரியஸ் இன் சென்ஸ் காமெடி இருக்காது, விஜயண்டனி கூட டிராவல் பண்ணாங்க. அது மாதிரி அது சொல்லிட்டு சார் கதை மட்டும் யார்கிட்டயும் சொல்ல ரிவீல் பண்ண வேணாம் சார். இந்த சார் சொல்ல மாட்டேன் சார். இப்போ ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு, நடுவில் சொல்லுவார் சார் கொஞ்சம் இந்த மாதிரி படம் வேற கேரக்டர் வந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார், பட் கதை மட்டும் சொல்லாதீங்கன்னாங்க. சரிங்க சார்னு லாஸ்ட் டைமும் சொன்னாரு. பட் இது வரைக்கும் எனக்கு கதை சொல்லவே இல்லை. இல்ல ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணாரு. அப்புறம் நான் போகும்போது அவர் லொகேஷன் பார்க்க போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். சூப்பர். அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி விஜயலட்சுமி சார். அப்படி நீங்க லாஸ்ட் பெஞ்ச் தானே? இல்ல, நான் வந்து மிடில் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒரு ஒன்னு ஃபர்ஸ்ட் பெஞ்சா இருக்கணும், இன்னும் லாஸ்ட் பெஞ்சா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் படிச்சவங்க வந்து டாக்டர் ஆயிடுவாங்க. லாஸ்ட் பெஞ்ச் படிச்சவங்க அந்த டாக்டர் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் ஓனர் ஆயிடுவாங்க. நடுவில் இருக்கிறவங்க பேஷண்ட் ஆயிடுவாங்க. புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ. தேங்க்யூ சூப்பர். தேங்க்யூ சோ மச் சார். உங்க 2 பேர் காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல இருக்கேன் இந்த டீம்ல யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். அருண் சார், இன்னொரு கேமராமேன் சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் லைட்டுக்கே வர மாட்டாரு. ஷெல்லி சார். இந்த ட்ரெய்லர் ஃபுல்லா இவ்வளவு பேர் பாராட்டுறாங்கன்னா அந்த ஃப்ரேம் எல்லாமே சார் வந்து ஷெல்லி சாரு. அவர் ஒர்க்கு பேச பாருங்க, ஒவ்வொரு சீனும் அவ்வளவு கிராண்டு. ஏன்னா இந்த ஆபீஸ் ஒரு வீடுல மட்டும்தான் அது இருக்காது. அவுட்டோர் கேமரா வச்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு 50ல இருந்து ஒரு 60-70 பேர் இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஷார்ட் 2 பேர், அருண் சார் அப்புறம் ஷெல்லி சாருக்கு ஐ திங்க் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், வாடாப்படா ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. நாங்க ஷார்ட் முடிச்சோன்னு சின்ன ஒரு பயம் இருக்கும். இது ஷார்ட் மொழிக்கு பாப்பாரு, இவருக்கு திருப்தியா இருந்தாலும் கேமரா மேல இருப்பாரு, கேமராமேன் பிளேன்ல இருப்பாரு. இவரோட பாப்பாரு, இவர் அவரை பாப்பாரு. ஏதோ பேசணும், பேச மாட்டாங்க. ஆக்சுவலா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. நீங்க இருக்கிற ஓகே சொல்லுவாரா மாட்டாரா, இந்த திருப்பி ஒன்னொரு போகணுமா, அவ்வளவு ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு பாண்டிங். சூப்பர். அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் இது ஓகே பண்ணலாமான்னு. அவங்களுக்குள்ள என்னன்னா இல்ல இது இந்த ஷார்ட் ஓகே, ஒரு க்ளோஸ் அப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படியா சார் கேட்டு மைக் வச்சிருப்பாரு. மைக் வந்து ஒன்லி ஒரு பிரேக்கு பிராக்கெட் மட்டும் யூஸ் பண்ணுவாரு. ஒரு சின்ன பண்ணிடலாம் சார். சரி ஓகே சார் அப்படின்னா. அதாவது இது என்ன சார் தனுஷ் சார் சொல்லுவாங்கல்ல சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் வச்சு ஓப்பனா பேசுறீங்க, இங்க அப்படியே விட்டா நார்மல் வாய்ஸே பேச மாட்டாங்க சார். நீங்க ஓப்பனா பேசுங்க, மைண்ட் வாய்ஸ்ல பேசிருக்கீங்க சார். ஜெலி சார், சூப்பர். தேங்க்ஸ் சார். நல்ல க்ரூவா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் கூட உங்க க்ரூல இணைஞ்சு கொஞ்சம் இந்த ஃபன் அண்ட் எக்ஸைட்மென்ட் எல்லாம். படம் சைலண்டா இருக்கும், படம் பேசும். அப்படிப்பட்ட ஈவெண்ட்ல சும்மா பின்னாடி கூட இல்லாம இந்த மாதிரி நேர்ல ஸ்டேஜ்ல வந்து பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்குன்னா ஐம் ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் அதே மாதிரி சார் சக்தி சார், அருண் பிரபு சார், நான் வந்து உங்களோட எத்தனையோ தருணங்கள்ல பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் நான் முதல் வாட்டி படம் பார்த்து சார் என்ன சார் பண்ணிருக்கீங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல. நான் கேட்டது வச்சு என்னுடைய நல்ல படம் நல்லா இருக்குன்றானா நல்லா இல்லைன்றானா என்ன சொல்றான், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டு போல. ஏதாவது சார் வந்து ரொம்ப அமைதியானவர், நீங்க பேசுவீங்க பார்க்க மாட்டீங்க, கத்தி பார்க்க மாட்டீங்க. என்ன மாதிரி நான் தான் சொன்னேன், நீ அப்பவே சொன்னேன். அந்த மாதிரிப்பட்ட ஒரு மனுஷன், இந்த ஃபயர்லாம் சுத்தமா இல்லை, ரொம்ப அமைதியான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்படிப்பட்ட ஒரு அவுட்புட் கொடுத்தாரு அப்படின்ற போது எனக்கு மைண்டே கொஞ்சம் மாதிரி வெடிச்சது ஒரு செகண்ட். ஆமா, ஏதோ ஆச்சு மண்டேக்கு. அண்ட் அதுக்கு வந்து உங்க பின்னாடி இருக்கிற டீம் ஷெலி சார் அண்ட் என்டையர் டீம், அவர் ஒரு ரூம் வச்சிருப்பாரு நம்ம ஆஃபீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம். அந்த ரூமுக்கு வெளியே வந்து எல்லாரும் சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. சாதாரணமா ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பினிங்கா இருக்கும், ஆக்டிவா. ஆனா அந்த ரூமுக்குள்ள போகும்போது ஏதோ ஒரு ஆசிரமத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். 5 பேர் அந்த ரூமுக்குள்ள போனாலே 10 கண்கள் உங்களை பார்க்கும். இவன் யாரா தேவையில்லாம நம்ம இடத்துக்குள்ள வரான், நம்ம ஆசிரமத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறது 10 கண் அப்படியே பார்க்கும்.
சரி ஓகே அந்த இடத்த புரிஞ்சுட்டு நான் வெளியே வருவேன். பட் ஜென்ரலாகவே சார் உங்க அருவி வாழ் இந்த 2 படத்துக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அருவி படத்தை நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தேன், வாழ் படத்தை வந்து நான் போன வருஷம் பார்த்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மண்டகோளாறு பண்ணி விட்டுருச்சு அந்த 2 படமும் இந்த நல்ல விதத்துல. அண்ட் ஐம் ரியலி கிளாட் தட் இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் வந்திருக்குன்னு. அண்ட் அதே மாதிரி விஜயாண்டி சார் பத்தி சொல்லணும்னா பேசலாமா? ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் ரொம்ப புதுசு, ஒரு 5 வருஷமா தான் நான் இருக்கேன். அதுவும் சார் கூட வேலை செஞ்சு ஒரு ஐடியா ஆரம்பிச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்ல இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பாக்குறேன். எத்தனை பேர் ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற லைட்மேன் டீம் பீப்புள் எல்லாருக்கும் டேட்டா செட்டில் பண்றது போறது வருது. ஒரு படத்தை கொண்டு வரது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்ற விஷயம் நான் இப்போ ஆஃப்லைட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது சரி ஓகே ரொம்ப ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் போல இருக்கு, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் உள்ள வந்து பின்னாடி பார்க்கும் போது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கூட கிடைக்கல, எத்தனை பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அப்படிப்பட்ட அத்தனை பேர் அத்தனை படங்களை கஷ்டப்பட்டும் அது வெளியே வராம இல்லை ஒழுங்கா அது மக்கள்கிட்ட போய் சேராம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் விஜய் சாரை பார்க்கும்போது அது எப்படி இத்தனை வருஷமா இம்பெக்கபிளா 25 படங்களுக்கு அவர் தொடர்ந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது நான் ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா அவர் வந்து அவர் படத்தை விஷயம் சொல்லுவார், நீங்க ஒரு படத்தை வந்து ஒரு பொருள் ரீதியா ஒரு பொருளா பார்ப்பீங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு படம்ன்றது ஒரு குழந்தை, 9 மாசம் சமத்து வைக்கிற சுமந்து பாத்துக்கிற டைரக்டர் தான் அம்மா அப்படின்ற போது நீங்க ஒரு படத்தை அப்படி ஈஸியா விட்டுற முடியாது. அது அவர் பாத்துக்கிற விதம் கூட ஒரு தகப்பனா ஒரு அம்மாவா எப்படி ஒரு குழந்தைய பார்த்துப்பாங்களோ அப்படி பாத்துக்கிற விதம். அண்ட் அதே மாதிரியான ஒரு கவனிப்பும் அவர் டெக்னீஷியன்ஸ்க்கும் அவர் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாரு. எல்லாரும் எக்காரணத்து கொண்டும் எப்படி சொல்றது ப்ரெஷரைஸ் தான் ஃபீல் ஆகாம 1000 பிரச்சனையா இருந்தாலும் அவரும் முதல்ல சுமந்து நீங்க பாத்துக்கோங்க, நீங்க ஷூட்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த காலத்துல எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்றது தெரியல. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன்ல நான் வந்து இணைஞ்சு ஒர்க் பண்றேன், அவங்களும் சேர்ந்து படம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் இதே மாதிரி கூட நிறைய படங்கள்ல எனக்கு வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் சக்தி திருமகன் ரொம்ப அருமையா வந்திருக்கு இந்த படம். நான் அப்ப பார்த்ததே ஒரு ரஃபான கட்டை பார்த்தே நான் அந்த அளவுக்கு அமேஸ் ஆன ஒரு படம். இப்ப முழுசா வந்து நிற்கும் போது எப்படி பதறடிச்சு ஆடியன்ஸை வந்து கொந்தளிக்க வைக்க போகுதுன்னு தெரியல. I'm really awaiting that moment and once again to entire cast and crew ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க and thank you once again. Thank you so much. நீங்க வரவே சொல்லுங்க, how excited are you for the release? நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சென்னை எப்பவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை. சக்தி திருமகள் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ எம் so happy. Thank you so much Vijay sir and Arun sir for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team, such a great and talented and passionate team to work with. So I'm so grateful. And what to say about Marudo song? Abhijit, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Marudo is going to be my ringtone for next many years. Narendra sir, thank you so much for supporting this film. I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Pichikiran has so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichikiran, so it was wonderful meeting you. Sunil sir, handsome Sunil sir, we never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. And just to end with, like, this is just my start in cinema, and I hope that I get so many opportunities to entertain you. Thank you so much. Absolutely, and congratulations. Very many films coming your way. உங்களுக்கு அதுக்கு அட்வான்ஸா நாங்களே விஷ் பண்றோம். Thank you. எவ்வளவு அழகா பேசுறாங்க. தெரியும்பா, நீங்க மெய் மறந்து பார்த்ததை நான் பார்த்தேன். அடுத்தவங்கள்ட்ட பேசிடலாமா? கண்டிப்பா. ஓகே, உங்களுடைய பெர்மிஷனோட. Hello everyone, நான்
மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்னன்னா பேசலாம். ஆனா ஹார்ட் ரேட்டு ஜில் ஜில் ஜில்னு போயிட்டு இருக்கு. பட் டு சே தட் இது அருண் சார் 10 வருஷமான மனசுக்குள்ள திருக்கி வச்ச ஒரு விஷயம். இது விஜய் சார் 25 years ஆயிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி. இது ஒவ்வொரு காஸ்டும் க்ரூவும் வருஷங்களால பில்ட் பண்ணிய எக்ஸ்பர்டீஸ், கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆனாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி, மற்ற ஏடிஸ் உன் லைட்டிங் உன் கேரவான் அண்ணா வர. ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் ரூம் இஸ் மோர் டிசர்விங் டு ஸ்டாண்ட் ஆன் தி ஸ்டேஜ் than me. I want to acknowledge that and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Reni, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்க இருக்கிறதுலே ரொம்ப 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 நன்றி பண்றேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணிருக்கேன், ஆனா என்னையும் ஒரு ஆர்டிஸ்டா மதிச்சு இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்ல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்கா இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றியா இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அருண் சார், உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றியா இருக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் பீங் ஹியர், ஃபார் ஹேவிங் மீ. ஐ ரியலி விஷ் ஃபார் தி சக்சஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே நிறைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த படம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3 பேர் தான் முக்கியமான காரணம். ஒன்று வந்து ஷெல்லி, கிளாப்பு, நான் வந்து விஜய் ஆண்டனி சார், இன்னொரு வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ படத்தில் வேலை பார்த்த முக்கியமாக டைரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். 19th வருது, பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும். பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நிச்சயமா சார். நீங்க இவ்வளவு சுருக்கமாக பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலே நாங்க பல கேள்விகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இல்ல சார், அப்படி பதட்டப்படாது. நீங்க பதட்டமாக்கி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக்குது. பட் இதுக்கு முன்னாடி உங்களுடைய படம் அருவியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசியல் படம், ஒரு ரெலவெண்டான படம் வச்சுக்கோங்க. என்ன எதிர்பார்க்கலாம் படத்துல இருந்து? படம் விறுவிறுப்பா இருக்கும். நீங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்போட வந்தீங்கன்னாலும் படம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டாலும் அவர் ஒரு வரியில் தான் பதில் சொல்லுவாரு. இல்ல பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னமும் விஜய் ஆண்டனி சார் வாய்ஸ் கேட்கற மாதிரியே இருக்கு. சில நேரம் டப்பிங் இவரே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பட் சார், இந்த படத்துல வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஹீரோவாக பணியாற்றி இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த 3 வெர்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் என்ன? அண்ட் ஒவ்வொரு வெர்ஷன் பத்தி நீங்க ரசிச்ச விஷயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சார் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து நான் வந்து உங்களை ஒரு புள்ள தச்சு மாதிரி பார்த்துப்பேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வரும், எல்லாமே வந்து இங்க ஒரு டைரக்டர்ஸ் காலாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. ஆனா இப்போ த்ரூ அவுட் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி சார் பத்தி சொன்னீங்க. ஹீரோவாக விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்துக்காக எவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டிருக்காரு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ரோல்னு நினைக்கிறேன். மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரி சார். சார், ஒரே ஒரு லாஸ்ட் क्वेश्चन கேட்கலாமா சார்? சொல்லுங்க. மியூசிக் டைரக்டரா விஜய் ஆண்டனி சார் எங்க எல்லாருக்குமே பிடிக்கும் சார். நீங்க அவருடைய பாட்டெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பாட்டு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? என்டையர் கேரியர், ஃபுல் என்டையர் கேரியர்ல தானே? ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே. கரிகாலம் காலத்தோட ஓகே. ஆஹா, நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிற, அதான் சார் கொஞ்சம் காது கேட்காது நீ சார். ஏன் ஓரமா நிற்கிறாய்? கிட்ட வந்து கேளு. அதான் இப்படி வந்துட்டு இதுக்கு மேல கிட்ட வந்தா ரொம்ப இன்டீசென்ட்டா இருக்குமே நினைச்சேன். நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிறாய். சார், இது பாட்டு சொன்ன மாதிரி அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க சார், அடுத்த பாட்டு சார். புலி வரும்போது அது மட்டும் என்ன பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க சார். அடுத்து சார். சார் அஞ்சு, 5 சார். 5. என் உச்சி மண்டையில. அடுத்து சார்.
ஜெல் 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 சூப்பர் சார், சூப்பர் சார். சார் ஆனா நீங்க பாட்டு சொன்ன மாதிரி தெரியல சார், இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த பாடல்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். நான் ஏன் உச்ச மணியெல்லாம் மைக்கெட் அடிச்சிருவாரு நினைச்சேன். சூப்பர் சார். ஆனா உண்மையுமே வந்து எனக்கு அவரு பண்றது கூட பர்ஃபார்மன்ஸ் தெரியல. நீங்க பண்ணும்போது ஏதோ பக்கத்துல இருந்து நீங்க உண்மையுமே இப்படிதான் இருப்பீங்களா, கண்டிப்பா உங்க படத்துல எனக்கு வாய்ப்பு தந்துருக்கு சார். உங்க கூட இருக்கிறதே எனக்கு பிடிக்கும் போல இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு சார் உங்க கூட. சார் சரி, இப்போ உங்களுக்கு வந்து யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தா பண்ணி டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்பயும் இப்படிதான் சார், இப்படிதான் இருப்பீங்களா? இப்படி காமா அப்ப வந்து பாட்டு கேட்பாரு, ஏன் உச்சி மண்டு இல்ல சுருக்கு ஒழுங்கா நடி அப்படின்னு. எப்படி சார், நீங்க எப்படி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்க பாப்பாரு, அப்புறம் ரொம்ப அமைதியாடுவாரு. சார் நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கே ஒரு மாதிரி, எப்படி பேசுறதுன்னு எனக்கே கொஞ்சம் நர்வஸா இருக்கு சார், பயமா இருக்கே சார். காஸ்டியூம்லாம் என்ன சார்? எல்லாம் ப்ரொமோஷனுக்காக தான். பின்னாடி கூட பிரிண்ட்லாம் வருதா? வாவ், சக்தி சில்வரன் செப்டம்பர் 19th அண்ணன். ஆனா ப்ரமோஷன்ல கூட எமோஷன்ல நீங்க வந்து அந்த ப்ரமோஷனை மறைக்கல தெரியுமாண்ணே? தேங்க்யூ. 19th மட்டும் நீங்க மறைக்கவே இல்லைண்ணே. சரி, எப்ப முதல் கையில் வச்சு சூப்பர். இங்க எங்களுக்காக சக்தி திருமணம் படத்துக்காக வந்திருக்கக்கூடியவங்க அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 25 படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. என்னால இப்பவும் நம்ப முடியல. இப்போதான் ஜீவா சங்கரோட டைரக்ஷன்ல நான் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நேற்று சட்டுன்னு பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹீரோ நடிச்ச படத்தெல்லாம் சேர்க்கல. அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாலை பார்த்திருக்கீங்களா? நான் ப்ரொஃபஸரா ஆக்ட் பண்ணிருப்பேன்ல, பாத்திருக்கீங்கல்ல? ஆமா, அந்த படம் ஆர்ட் ஸ்டுடியோல அப்பேர் பண்ணது, சாந்தனு படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன சின்ன படங்கள்ல நடிச்ச கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹோ எல்லா படமும் சேர்த்து 25 படமா ஆயிடுச்சு. ஆமா, அந்த 25வது படம் வந்து உங்க படமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பிரபு அதான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி உங்க கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலயும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவின்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லா பண்ணியிருந்தீங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலா அருண் பிரபு கிட்ட இருந்து உங்களை பார்க்கணும் சார், உங்க கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்தியமா நம்பவே இல்லை பிரபு, நீங்க எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு. விஜய் தேவரை கொண்ட சில இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லியிருப்பீங்க. நீங்க தான் வந்து பிஸியா இருக்கேன், இல்ல அந்த கதை மேட்ச் ஆகலன்ற மாதிரி உங்க பதிலெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் தேவரை கொண்டு அவருக்கு போற மெசேஜ் எனக்கு தெரியாம போட்டீங்கன்னு நினைச்சு பார்த்தேன். அப்புறம் நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்க கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனசுதான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோட தான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேற லெவல் பட்ஜெட். இந்த படத்தை வந்து நான் வழக்கமா மீடியம் பட்ஜெட்டாவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்கறது அருண் பிரபு ஆச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேற பயங்கரமா இருந்துச்சு, ஒரு வழியில பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சேன். எனக்கு கதை புரியல. ஏன்னா ஃபுல்லா அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி ஏதோ அருண் பிரபு தானே சொல்றாரு, கண்டிப்பா அறிவியல நிறைய அரசியல் பேசியிருப்பாரு, மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம். பொருட்செலவு ரொம்ப அதிகம், கருத்துக்களும் வேற ஒரு லெவல்ல தெரிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்ட உடனே நாம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது பயங்கர செலவாக போட்டிருக்கு, இப்படி என்ன பண்றது, அருண் பாபு கேட்டாரு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கதையும் வேற லெவல்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள் எல்லாம் வந்து புரியல, இது என்ன சொல்ல வர்றதுன்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, இதுவும் குறியீடு இதுவா வச்சிருக்காரா படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரக்டா சொல்லியிருக்காரு. நேரா தெரிக்குது, உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கு பிரபு, ஆர்ட்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பத்தி நீங்க என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பா படமா மட்டும் தான் பார்ப்பாங்க. நானும் அப்படிதான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டைரக்டர் எவ்வளவு முழு முதற் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயர்ல இது ஆக்சுவலா 4-5 வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
இப்போ பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் இந்த வெற்றி எனக்கு கொடுக்க போது நினைக்கும் போது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா ஒரு கண் நீங்க தான், இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண்ணு. ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி புதுசு புதுசுன்னு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. வேற லெவல் காம்பினேஷன் நீங்க 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்க 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலா. தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில இன்னொரு படமும் தயாரிட்டு இருக்கு, நம்ம கம்பெனில பண்ண போறோம். அதை பத்தின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்றேன் கூட. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மகாராஷ்டிரா வந்து 1, கேரளா வந்து 1ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்திருக்காங்க. சார் எப்படி சார் அது how is it even possible? உங்களுடைய படத்துல மட்டும் தான் சார் இப்ப 2 states 3 states இந்த மாதிரி ரீயூனியன்ல நடக்குது சார். ஆமா ஆமா. பேன் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்றோம். ஃபுல்லா டைரக்டரோட சாய்ஸ் தான். ஓகே. வழக்கமாவே அவரோட அருவி படம் அண்ட் வால் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் பெக்யூலரா இருக்கும். இந்த படத்துல யாரு செலக்ட் பண்ணாங்க எல்லா கான்டாக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட, தெரிஞ்சவங்க நடிச்சவங்க டாப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்ல சார் நான் ஒரு பெக்யூலரா தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து திருப்திய செலக்ட் பண்ணி போட்டோ காமிச்சாரு. அப்பதான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ். இந்த படத்துல வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே. சூப்பர். இவர் படத்தை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சினிமா மாதிரி தெரியாது, ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலா. ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாம ரியலா வேர்த்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவர் கூட நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சது ஆஸ் அ டைரக்டரா. நிறைய எனக்கு உங்களை அறியாம எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க பிரபு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னிக்கல் டீம், இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு செலிப்ரேட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமாக நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சார், எங்க இருந்தாலும் உங்களோட விஷயஸ் எனக்கு எப்பவுமே இருக்கு, உங்க விஷஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போவோம் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் அகேன் இங்க வந்து இந்த விழாவை செலவழிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால 100 சாமி அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். 100 சாமி வந்து மே மாசம் 1ஆம் தேதி திரைக்கு வரும். சசி சார் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனோட 1 நிமிஷம் கண்டிப்பா மேல இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சார் ஆனா உங்களை அப்படியே விட போறது கிடையாது. தனஞ்சயன் சார் பேசும்போது 2026 வந்து வேற பிளான்ஸ்லாம் இருக்காது சார் வந்து சொல்லுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த 2026 வேற பிளான்ஸ் வந்து எங்க மைண்ட்ல என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாதிரி கியூரியஸா இருக்கு சார். வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான். இல்ல அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர். அது யாரோ சார் ஒரு நிமிஷம் சார், யார் அது விசில் அடிச்சது? உனக்கு பிடிக்காதவங்க தான். அது ஆயமே கிடையாது சார், அது அரசியல் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அரசியல் எல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை. அது வேற ஒரு பிளான். இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி கால் பண்ணி, இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டைரக்டர் விநாயக்கெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன், ஜோஷோவை கால் பண்ணி கூப்பிட்டேன். விஜயந்தி ஒரு தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்ல அதிகபட்சம் 5 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும், நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸ்ல கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அது தனியா என்னால பண்ண முடியாது, அதுக்கு வந்து ஒரு பெரிய பலம் வேணும். அந்த பலம் வந்து தனியா எனக்கு கிடைக்காது. அது விஜயாண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிடெடா மாறினாதான் கிடைக்கும். அப்படின்றதுனால 2027 வந்து விஜயாண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிடெடா மாறப்போகுது. தேங்க்யூ. அதான் விஷயம். தேங்க்யூ. Sir, I think this is why we celebrate you நினைக்கிறேன். Thank you sir. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது, கேங்ஸ்டர், ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு. இப்ப இந்த காஸ்ட் அண்ட் க்ரூல யாரு கேங்ஸ்டர், யாரு ஹஸ்லர், யாரு ட்ரிக்ஸ்டர்? நான் தான் சார். உங்களை தவிர சார், அது சொல்ல விட்டுட்டேன். இங்க உங்களை தவிர நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூல வந்து எல்லாருமே அவரும் தான். சார் கேங்ஸ்டர் ஒருத்தங்க, ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க, ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்கறோம்னா என்ன சேர்க்க கூடாதா? உங்களை சேர்க்க கூடாது சார். நீங்க கேம்லயே இல்ல, ஆட்ட யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லுங்க நீங்க. ஆமா, யார் வேணா. அடுத்த லேண்ட்ல போன அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களே சேர்த்துக்கணுமா அதுல? ஆமா சார். என்ன பிரபு என்ன சொல்றாங்க? அவங்கள பார்த்து எப்படி சொல்றது? இந்த மாதிரி என்ன பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் வாய்சன், நல்லா பாத்தீங்கப்பா. தேங்க்யூ. ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் ஆக்சுவலி திருடன் இருக்கிறதுலையே. நீ அங்கிருந்து செலக்ட் பண்ண சொல்றீங்களே எப்படி?
சரி. அவ்வளவு பாவப்பா கம்பேர் சரி, வேணாம், விட்டுலாம் சார். தேங்க்யூப்பா தேங்க்யூ. ஓகே சார். இப்போ வந்து நான் வந்து சார்ட்டே கேட்டிருந்தேன், இந்த நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னன்னு உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட்? இது வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். இப்ப நீங்க பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது, ரொம்ப லைவா இருக்கும். ஸோ மக்களோட வாழ்வியலை பேசுது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பெரிய வேறுபாடு இருக்கு. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும், ஏழைங்களோட பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமா அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரண்ட்ல வச்சு தைரியமா பேசுனதுனால, அது இன்னும் யதார்த்தமான விதத்துல பேசுனதுனால வந்து அது நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிடுறாரு. சரி, இந்த படம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. 2026 பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் எதை விரும்புறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வச்சிருக்கீங்க. சூப்பர். சோ நீங்க பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பத்தி சொன்னீங்க. எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான், அது வந்து மியூசிக் டைரக்டராக 25th ஃபிலிம். இப்போ இது நடிகராக 25th ஃபிலிம், இதுல நீங்க இசை அமைச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப எனக்கே நம்ப முடியலங்க. ஆக்சுவலா எனக்கு உண்மையிலே மியூசிக் கூட தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையோட வந்துட்டேன் சென்னைக்கு. இந்த இரும்பு ஊற கழுத்தைன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சொட்டா வருஷக்கணக்காக விழுந்தா இந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்ட விழும் இல்லையா? அது மாதிரி நான் வந்து ஒண்ணுமே தெரியாதுதான். ஆனா தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்யறதுக்கான ரிசல்ட் தான் நீங்க வந்து மியூசிக்ல பாக்குறீங்க, நான் ஆக்டிங்ல பாக்குறீங்க. ஸோ இந்த இது வந்து நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பல. ஐ ஸ்டில் டோன்ட் நோ. இதை பார்க்கிறவங்க எல்லாருமே ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒன்னும் தெரியாத ஒரு ஜெயண்டனி இவ்வளவு பண்ணும்போது, இவ்வளவு மியூசிக் நாலேஜோட நான் எவ்வளவு பண்ண முடியும், இவ்வளவு நடிப்பு திறமையோட இன்னும் எவ்வளவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்றேன். அண்ட் இந்த 25 years ஜேர்னின்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்யற அந்த முயற்சி, தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார், இன்னும் many more years to come. சார், அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? நடிகர் விஜய் ஆண்டனி பிடிக்காது எனக்கு ஆக்சுவலா. சார், பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? இந்த டைரக்டரா நான் வந்து என்ன பெருசா காஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் பிராண்டுக்கு நான் நடிச்சாதான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் போய் என்ன வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன். பிச்சைக்காரன் இல்லாம இன்னொரு கதை பண்றதா இருந்தா ஐ வில் பி டெஃபினெட்லி சூசிங் சம்படி எல்ஸ். அதான் டைரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பத்தி என்ன ஒப்பீனியன். சரி, அப்ப ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா? அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர். சரி சார், அப்புறம் இப்படி கேட்கிறேன் சார், ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும்? பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான், அதான் பிரச்சனை. கண்ணமண்ணும் தெரியாம செலவு பண்ணுவான், கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட் பத்தி. கண்டென்ட் தான் முக்கியம் நினைப்பான். அதான் ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி. ஆமா, கொஞ்சம் கவலை தான். ஓகே சார். சரி சார், நீங்க வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும்னு ஆசைப்படுறோம். சோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போறேன். உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்மளுடைய கதிர் அவர்கள் இருக்க போறாங்க. நீங்களும் பதில் சொல்றீங்க, உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கறத வந்து நாங்க கண்டிப்பா. ஏற்கனவே ஒரு 30 கேள்வி கேட்டீங்க. மனசாட்சி அண்ணன் க்ளோஸ். ஓகே, அப்ப இவ்வளவு நேரம் நான் தெரிய மாட்டேனா? கேட்டுடா, மனசாட்சி ரெடியா நீங்க? கண்டிப்பா. ஓகே, ஆனா அந்த மனசாட்சியா ஒரு 2 நிமிஷம் இருந்துக்கிறேன். சரிப்பா. சரி, இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து 90s கிட்ஸ்க்கும் பிடிக்குது, ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டைரக்டர்ஸ் 90s கிட்ஸ்க்கு பெருசா பிடிக்கிறது இல்ல. என்ன காரணம்? உங்களுடைய மியூசிக் படி எப்படி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுது? 90s கிட்ட நீ அதை சொல்லிடு, ஏன் பிடிக்கலன்னு. என்னுடைய மனசாட்சியா இல்ல, அவருடைய மனசாட்சியா. 90s கிட்ஸ்க்கு பிடிக்கலையா? உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார். ஓகே. ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, பிடிக்கத்தான் செய்யுது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேட்கறோம். நம்ம அனிருத் மியூசிக் கேட்கறோம், இமான் மியூசிக் கேட்கறோம், சாய் பெங்கர் கேட்கறோம். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, மனசாட்சி நீங்க நல்லா இருக்கு அவரே சொல்ற. அப்புறம் மனசாட்சி மட்டும் வேறையா சொல்ல போகுது. நல்லா இருக்கு, என்ன போட்டு வரலான்னு பாக்குறியா?
சரி, ஓகே சார். நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார்? புது டைரக்டர்ஸ், புது கண்டென்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள்ல 90% வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அதான் மனசுல இருக்கு இப்போதைக்கு. சார், இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்கு. இப்போ ஃபார்ஸே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், யூனிவர்சல் ஃபிலிம், இல்ல ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது, மல்டிவர்ஸ் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி. சோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸ்ல நீங்க ஒரு 4 நடிகர்களை வந்து உள்ள சேர்த்து நடிக்கணும் அப்படின்னா அந்த 4 நடிகர்கள் யாராக இருப்பாங்க? கதிர் கண்டிப்பா. கல்யாணி ஆக்ட்ரஸ் தானே, அதனால உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஓகே சார். 2 இது இல்லாம வேற யார் இருக்கா? இன்னும் 2 பேர் சொல்லணும் சார். நீங்க 2 பேர் சார், திருப்தி அண்ட் ரியா 2 பேர் வச்சுக்கலாம். எல்லாமே இப்ப ஆங்கரே ட்ரிக் பண்ற மாதிரி பதில் சொன்னா நாங்க எப்படி ரொம்ப மனசாட்சி என்ன பதில் சொல்றதுன்னு யோசி. ஓகே, மனசாட்சி சொல்லுங்க. நியாயமா பேசுறாரு, அப்புறம் என்னது கதிரன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அதுக்கு மேல மனசாட்சி பேசுறது வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு பிளானிங்கோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், விஜய் ஆண்டனி சார், ஒரு பெரிய 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 நன்றி. எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது. Before I say a big thank you to you, உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காத்துட்டு இருக்கு, அது மட்டும் பாத்துடலாமா? கண்டிப்பா, sure. Yes, முதல் படம் நடிக்கிற நடிகராக how it started and how it's going. என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் அதான். மைண்ட் மாறும்போது முகம் மாறும் அப்படின்றது வந்து உண்மையில நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி ஒன்றும் நடக்கல. மைண்ட் மாற மாற உள்ள எண்ணங்கள் மாற மாற ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ் மாறுது. சூப்பர். அப்ப ரொம்ப இன்னசென்ட்டா இருந்திருக்கிறேன். உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷனை உருவாக்கி இருக்கேன். சார், இத பாக்கும்போது மேல ஒரு சாக்லேட் பாய், கீழ ஒரு ரக்கெட் பாய் இருக்கிற மாதிரி. சாக்லேட் பாய் மாதிரி தெரியுது. என் சித்தப்பா மாதிரி இல்ல சார். என்ன கல்யாணி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருக்கீங்க ஆக்சுவலா. சார் இல்ல சார், இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் உங்களுக்கு வேணுமா? 100 பேர் இருக்காங்க. இல்ல பட் ஆனா எனக்கு சாக்லேட் பாய் அப்படிலாம் இல்ல, ஃபகத் ஃபாசில் சார் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே சார், ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி வி லைக் டிரெக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, மியூசிக் டிரெக்டரும் நானே, ஆக்டரும் நானே. அது நானே. அந்த மாதிரி இந்த மீம பண்ணது யாரு? சரி பண்ண சார். இல்ல சார், இவ்வளவு பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு, எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? டைம் இருக்கு, பார்க்க டைம் ஒண்ணு பண்றேன். அருண் பிரபு பாத்தீங்கன்னா ரைட்டர், ஆக்டர். அருண் பிரபு பத்தி தெரியுமா உங்களுக்கு? இஸ் ஆக்டர் பேசிக்கலி. அது ஸ்டேஜ் ஏறும்போது தெரியும் சார். அவர் நிறைய டிவி சீரியல் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆக்டர் கம் ரைட்டர் கம் டைரக்டர். இது என்ன இருக்குன்னு தெரியல. உள்ள ஆக்சுவலி லிரிக் ரைட்டர். சார் இப்படி அமைதியாக டீமே வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் டீம். நான் இங்க வந்தவொடனே ரொம்ப நிறைய பேச போறேன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. அவர் எங்க ஃபேமிலியில ஒருத்தர். நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டாரு, ஓகே வர அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் விஜய் ஆண்டனி. ஃபர்ஸ்ட் என்னோட கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுக்கரன் படத்துல. அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வந்தாரு. அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு. உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. ஒரு ராஜா அதோட சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? அல்ல சார் கேட்டது பிரான்சிஸ் ஆண்டனி ராஜா. ராஜா சரி ராஜா பிரான்சிஸ் ஆண்டனி. இந்த நேம் சொன்னோடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவரு ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். என் கணவர் எவ்வளவு ராசியானவர்னு. இவரு ராசியா தானே இருக்காரு, அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டரா நல்லா வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவி வந்து நான் வேளச்சேரி என்ன மால் அது ஃபீனிக்ஸ் மால்ல பார்த்தேன்.
அவரோட செலக்ட் பண்ற சப்ஜெக்ட் அவரோட புதுசா இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமா இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. கடவுள் கிருபையில இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25வது படம் விஜய் ஆண்டனி சார்து. அண்ட் கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் 4 படத்துல அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது பிறகு அவரோட சேர்ந்து இன்னும் நான் 3 படம், கிட்டத்தட்ட 7 படங்கள்ல நான் டிராவல் பண்ணியிருக்கேன் இந்த 25 படங்கள்ல. அதை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னும் பல படங்கள்ல பயணிப்போம் நம்ம. அண்ட் நான் பல மேடைகள்ல சொன்னதுதான். ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு. விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்ல, விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமால அப்படின்னாரு. ஏன்னா அவரை சுத்தி அவ்வளவு பெரிய ஒரு உலகமே இருக்கு. தமிழ் சினிமால அவ்வளவு பெரிய வியாபாரம் இருக்கு. உலகெங்கும் வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகரா விஜய் சார் அங்க இருக்காருன்னா, விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துற விஜய் ஆண்டனி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, விஜய் சார் வந்து என்ன சொல்றது, ஒரு 500 கோடி 1000 கோடி பிசினஸ் பண்ண முடியும்னா, இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ராஜ்யத்துல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து படங்கள், அடுத்தடுத்து லான்ச் 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 அப்படி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்திலும் வெற்றி மேல வெற்றி, வெற்றி மேல வெற்றி. அதுதான் இந்த சக்தி திருமகன். இந்த சக்தி வந்து எங்கிருந்து வருதுன்னே தெரியல. தூங்காம உழைச்சிட்டே இருக்காரு. நானும் நினைச்சிட்டு இருப்பேன், நான் டயர்டாயிடுறேன், இந்த மனுஷன் டயர்ட் ஆக மாட்டேன்றாரு. அவர் கூட பயணிக்கும் போது சிங்கப்பூர் போறோம், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபிளைட்ல, அவர் பாட்டு உட்கார்ந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஜேர்னில எடிட் பண்ணிட்டு, சார் ரொம்ப பிஸி சார், எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. என்னன்னா அடுத்த படத்தினோட எடிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரா, வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரா. நான் சொன்னேன், கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க, அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து கனவு காணணும்ன்ற மாதிரி இவரு தூங்காமே வந்து உழைச்சிட்டே இருக்காரு. மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவருடைய கனவுகள் 2026ல மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்கு, அப்புறம் சொல்லுவோம் அதை பத்தி. அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அந்த கனவுகள் எல்லாம் நீங்க இண்டஸ்ட்ரியில பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம். இன்னைக்கு காலங்காத்தால நேத்தெல்லாம் நாங்க அதை வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு காலைல அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு சசி சாரோட சேர்ந்து படத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு காலங்காத்தால. நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அற்புதமான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துருச்சு சார். உங்க 2 பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு. சசி சார், பிச்சைக்காரன் படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்ததோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்க வந்து சாருக்கு கொடுக்கணும், விஜய் ஆண்டனி சாருக்கு. அது அஜய் தேஷானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறணும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து நடிக்க போற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமா மாறிச்சோ, அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வரும் நான் நம்புறேன். சோ இப்படி நூறுசாமி, அது பிறகு லாயர், அது பிறகு பெப்பின் படம், அது பிறகு அந்த படம், இந்த படம் சொல்லும் போது நான் சொல்லுவேன், கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நான் மட்டும்தான். ஸ்லோ பண்ணுங்க. காரணம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து நிறைய படிச்சுட்டோம்னா, நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனா எதை பத்தியும் படிக்காம, உண்மையிலே நான் அவர்கிட்ட கத்துக்கிற பாடம்னா, நிறைய தெரிஞ்சுக்காதீங்க. நிறைய தெரிஞ்சுட்டீங்கன்னா பயப்படுவீங்க. பயப்பட ஆரம்பிச்சா அனலைஸ் பண்ணா பயப்படுவீங்க. பயப்பட்டா எதுவுமே பண்ண முடியாது. அவர் பயப்படவே மாட்டார், எதையும் அனலைஸ் பண்ண மாட்டார், எதையும் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த படம். திடீர்னு பாக்குறாரு, ஜென்டில்மேன் ஒரு படத்தை வந்து ஓடிடில பாக்குறாரு. உடனே ஜோஷுவா கூப்பிட்டு கதை சொல்லு. கதை கேட்ட உடனே உடனே ஷூட்டிங் போலாம். 3வது மாசம் ஜோஷுவா எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, நான் அப்பதான் ஆரம்பிச்சேன் ஜோஷுவா கிட்ட, எப்படி இருக்கு படம், அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, சார் விஜயன் சார் கமிட் பண்ணிட்டார் சார் அடுத்த படம். என்னங்க இப்பதாங்க நான் பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க அடுத்த படமே கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அந்த வேகம் தான் விஜயானி சார். ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி திரைப்படங்களா. மார்கன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், வணிக ரீதியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் பெரிய வெற்றி படம். சக்தி திருமகன் நிறைய ஊடகங்கள் எப்பயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த அளவு ஒரு வியாபாரம் பண்ணிச்சு இந்த படம்னு. மிகப்பெரிய வியாபாரம். ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா டெரிட்டரியும் வியாபாரமாயி, எல்லா ரைட்ஸும் வியாபாரமாயி ஒரு வெற்றிகரமான படமா அவர் ரிலீஸ் பண்றாரு. அதாவது வணிக ரீதியில வெற்றிகரமான படமா ரிலீஸ் பண்றாரு. அதே மாதிரிதான் அடுத்தடுத்த படம் லாயருக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பண்ணோம். டெய்லி கால் ஆரம்பிச்சுமே ஆரம்பிப்பாரு, சார் இந்த படத்தோட அது பிசினஸ் பெருசா பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிதான் ஆரம்பிப்பாரு. அதுக்கு நம்மளால முடிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனா நான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையா போலாம், அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம்னா, இல்ல சார் அக்டோபர் 1 சார் ஷூட்டிங் போறோம் அப்படின்ட்டாரு. அதுதான் விஜயானி சார். உங்களோட வேகம் இன்னும் பல வருடங்கள் மிக பெருசா இருக்கணும். நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி எப்படி விஜய் சார் இண்டஸ்ட்ரி அவ்வளவு பெருசா தமிழ் சினிமாவை அவ்வளவு பெருசா டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசா வளரணும். அந்த வளர்ச்சியில பல தயாரிப்பாளர்களும்
பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் பெனிஃபிட் ஆகணும். உங்க மூலமா தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் சார். இந்த 25வது படம் ஒரு துவக்கம் தான். 50வது படத்தை போகவும் பேசணும்னு ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் அவரை விட நீங்க பேசுறது வேகமா இருக்கு சார். அவரை விட நீங்க பேசுறது ஒரு சட்டை மாதிரி சரளமா போயிட்டீங்க சார். சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஒரு விஷயம் சொல்லணும். அருண் பிரபு சார், நீங்க வந்து பல இதுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் வரல. நாங்க சிங்கப்பூர்லாம் போயிருந்தோம். உங்களை ஆராதிக்கிற ஒரு நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது விஜயநீ சார். சார் உண்மையிலே வந்து இப்படி ஒரு நடிகர் உங்களை ஆராதிப்பாரா, வெளி உலகத்துல யாரும் ஆராய்ப்பாங்க தெரியாது. எல்லா இடத்துலயும் நான் அவர் கூட தனியா போகும்போது நான் சொன்னேன், சார் எங்க சார் அருண் பிரபு சார் வரல, ஹைதராபாத் வரலன்னு கேட்கிறேன். சார் அவர் ரொம்ப ஷைட்டா இருக்காரு, வரமாட்டேன்றாரு, எடிட்டிங்ல பிஸியா இருக்காரு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பிஸியா இருக்காரு. அங்க உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி அவர் பேசுறதெல்லாம் நான் கேட்கும்போது நானும் நினைப்பேன், நம்ம அந்த மாதிரி பேசுறது இல்ல, நிறைய டைரக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம கொண்டாடுறது இல்ல நினைச்சிருக்கேன். உங்களை கொண்டாடி ஒவ்வொரு ஈவெண்ட்லயுமே நீங்க இல்லாத ஒரு குறைய உங்களை கொண்டாடி உங்களை ஒரு மிகப்பெரிய இயக்குனரா அவர் சொல்லுவார் சார். இந்தியன் சினிமால மிகப்பெரிய உச்சமான ஒரு டைரக்டர் அருண் பிரபு, தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய டாப் 5 டைரக்டர்னா அதுல அருண் பிரபு அப்படின்னு அவர் பெருமையா நினைக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இங்க வந்திருக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். கண்ணன் சார், இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை நாங்க எப்பவுமே காதலரா பார்த்திருக்கோம், ஒரு தீவிரமான காதலரா. மீண்டும் தமிழ் சினிமால உங்களை பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. செல்முருகன் சார், இந்த படத்துல ஒரு த்ரோட் ஒரு ரோல், நல்ல ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் படமாவே ஒரு சூப்பரான படம். நான் படம் பார்த்துட்டு சொல்றேன், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரா. அருண் பிரபு சாருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் படம் நான் சொல்வேன். ஆனா அவர் சொல்ற அளவு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சொல்லலாம், நான் சொல்லுவேன் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு படம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவர் ரொம்ப ஷையா சார், டைரக்டர் சார் ரொம்ப ஷையா, ரொம்ப ஷை. அதான் ஹீரோயின் பக்கத்துல உட்காரும்போது ரொம்ப இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அவர் ரோலுக்கு போறதே கரெக்டா ஷெட்யூல் போடுற கதிர், ஷெட்யூல் போடும்போது நான் வர மாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அப்படி நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும்ன்றது அவர் ரொம்ப நான் பேசக்கூடாது, என் படம் பேசணும்ன்ற. கண்டிப்பா பேசணும். ட்ரெய்லரே பேசுது, படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். நிச்சயமா நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நல்லா யோஸ் பண்றீங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். நானும் கதிரை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். லுக் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா சார். அது இல்ல அண்ணா இப்பதான் அந்த லுக் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஓகே தான் சார். ஒருத்தர் ஹீரோவா வந்துட்டே இருக்காங்க. அஜய் ப்ரோ வச்சு பண்றாரு, அடுத்து என்ன வச்சும் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா அப்படியே பூந்து வந்தோம்னா அது நல்லா வந்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு. உங்க படங்களை வரிசையா பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நல்லா சிறப்பா வரணும் கதிர். தேங்க்யூ சார். இந்த ஃபுட்டேஜை கட் பண்ணாம போடுங்க தயவு செய்து. அருண் பிரபு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வர ட்ரெய்லர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மினிட்டுக்கு அப்புறம் தான், 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே என்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்க. இந்த கட்ஸ் தெரியுது, இது யூஸ்வலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லை அப்படின்னு தெரியுது. நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து இந்த ட்ரெய்லர் பார்த்து நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஆஃபீஸில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்பிரஷனே பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா ரசிக்கிறாங்க தெரியுது. அப்புறம் முடிச்ச உடனே எதுவும் பேசாமே இருக்காங்க. விஜயாண்டனி கூட என்ன பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. யார் டைரக்டர் அப்படின்னாங்க. அருவி வாழ் அதான் அப்படின்னு போயிட்டாங்க. இந்த அதான் இருக்கு இல்லையா, இங்கதான் நீங்க இருக்கீங்க. இப்படி நிறைய மக்களுடைய மனசுல இந்த அதான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க கொடுத்த படம் அப்படி அருவி ஆகட்டும் வாழ் ஆகட்டும் ரெண்டுமே பெஞ்ச்மார்க் ஃபிலிம்ஸ். யூ ஆர் நாட் ஆர்டினரி டைரக்டர், டெஃபினெட்லி யூ ஆர் நாட் ஆர்டினரி டைரக்டர். ஸோ பெருசா எதிர்பார்க்கிறேன். ட்ரெய்லர்ல அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. சி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான், பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். எக்கச்சக்கமான கட்ஸ், எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஈவன் இதுல எதுவும் இருக்குடா அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். டெஃபினட்டா இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான நம்பிக்கையை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர் சார். நெக்ஸ்ட் விஜய் அந்த மாறுதோ ஃபேண்டாஸ்டிக். அது அந்த ஹூக் லைன் மழை துளி அதானே, சிறு மழை துளின்னு நினைக்கிறேன். அது திரும்ப அந்த இடம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. மியூசிக் டைரக்டராகவும் சரி, இந்த படத்தை தெரியும் எனக்கு. நீங்க தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி நீங்க அருண் பிரபு எவ்வளவு மதிக்கிறீங்கன்னு தெரியும். பிகாஸ் நான் வந்து அருணுடைய என்ன சொல்றது ஃபாலோயர்னே சொல்லுவேன். நான் டிஃப்ரெண்டான டைரக்டர்ல அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்.
ஸோ நீங்கள் அவரை செலக்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் நாங்கள் டைரக்டர்ஸ் நான் அருணை எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு மேலே டிஜே சொன்ன மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கீங்க. அதுக்காகவும் எஸ் டைரக்டராக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சார். நான் வந்து உங்களுடைய இன்ட்ரடக்ஷன்லயே சொன்னேன், காலையிலேயே பியூட்டிஃபுல்லான அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிச்சைக்காரன் படமே நாங்க அவ்வளவு ரசிச்சோம். உங்க 2 பேர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காலையில நூறுசாமி அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் மாதிரி ரிலீஸ் பண்ணிருந்தீங்க. அந்த படத்தை பத்தி சின்ன ஒரு அப்டேட் எங்களுக்காக சொன்னீங்கன்னா we'll be really happy. ஒரே ஒரு அப்டேட் தான், அதில் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். தானே சார்? இல்ல, பிச்சைக்காரன் வந்து உங்களை எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணுச்சோ டெஃபினட்டா அதை விட 1 இன்ச்சாவது அதிகமா இதை எக்ஸைட் பண்ணுவாங்க. சூப்பர் சார். டெஃபினட்டா கண்டிப்பா ஒரு அப்டேட் போதும் சார், வேற லெவல்ல இருக்கு. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டே நாங்க தான் சார் ஹோஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சக்தி திருமகன் விஜயாண்டி சாரோடைய 25வது திரைப்படம். தனஞ்சய் சார் சொன்னாரு ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னாரு. அவரு ராஜா மட்டும் கிடையாது, அவருடைய சாம்ராஜ்யத்துல அவர் வேலைக்காரனும் கூட. எல்லா விதமான வேலைகளையும் அவர் ஒருத்தர் மட்டுமே வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. அதனால வந்து ஒரு வேலைக்காரனுடைய பெயினும் அவருக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப விஜயாண்டி சாரை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அது புதிய இயக்குனரா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், நல்ல கதை இருக்கா விஜயாண்டியுடைய ஆபீஸ் கதை திறந்திருக்கும். சோ அப்படி ஒரு கேட்டை வந்து எப்படி சூப்பர் ஃபிலிம்ஸ் ஒரு ஆபீஸ் இருந்துச்சோ அப்படி ஒரு ஆபீஸா விஜயாண்டி சாருடைய ஆபீஸ் இருக்கு. அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. சார், தங்களுக்கு தெரியாது ஏதும் இல்லை. அடுத்ததாக நான் என்ன கேட்பதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வன்னிமயம் திரைப்படம் பத்தி ஏதாவது கொஞ்சம் லைட்டா அப்படி தெரியும். அந்த திரைப்படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது, கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். அருண் பிரபுவை பத்தி நான் ரொம்ப பேசணும். ஏன்னா விஜயாண்டி சாருடைய ஃபங்க்ஷன் 25வது திரைப்படமா வந்து கேப்டன் பிரபாகரன் 100வது திரைப்படம். நம்ம வந்து அந்த டயத்துல எல்லாம் 100வது திரைப்படம் ஒவ்வொரு ஹீரோவுடைய மைல்கல்லா இருக்கட்டும், 100வது நாளுங்கிறது பெரிய மைல்கல்லா இருக்கும். இப்பெல்லாம் வந்து அந்த 100வது நாள்ங்கிற போஸ்டர்லாம் நம்ம பார்க்க முடியாது. 25வது நாள் பிளாக் பஸ்டர். சார் வந்து லிஸ்ட் மாதிரி பிளாக் பஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. சோ சாருடைய கான்பிடன்ட். சோ இந்த 25வது திரைப்படம்ங்கிறதே 100வது நாளுக்கான அந்த உழைப்பு, 20 வருஷம் அவருடைய உழைப்பு தான் வந்து இந்த 25வது திரைப்படம். நிறைய ஹீரோக்களுக்கு அந்த 100வது திரைப்படம் ஓடாம போயிருக்கு. ஆனா விஜயாண்டி சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஹிட் கிடைச்சு, அதே மாதிரி சக்தி திருமகன் மிகப்பெரிய வெற்றி அடையும். சில படங்கள் வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்ப்போம். அதுவும் நம்மளவே பெரிய டைரக்டர்ஸ் நிறைய இயக்குநருடைய படங்கள் பார்த்து பார்த்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நான் நிறைய டைம் பார்த்த திரைப்படம் அருவி. அந்த படத்துடைய பிரசன்டேஷன், அந்த படத்துடைய திரைக்கதை பெரிய ஃபேன் அருள். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே உங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நிச்சயமா இந்த படத்துடைய பிரஷர் இருக்கும். ஆனா அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஹீரோங்கிறத தாண்டி அற்புதமான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. உங்களுக்கான என்ன தேவையோ அது முழுமையா கொடுத்து, அது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது. தயாரிப்பாளரா ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் விஜயாண்டி சார். அவருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போகும்போதோ இல்ல நம்ம சில மனிதர்களை பார்த்து நான் விஜயாண்டி சாரை யோசிப்பேன். அவர் எவ்வளவு வெற்றி தோல்வி அடிபட்டு விழுந்து எழுந்து அவருடைய ஜர்னி இருக்குல்ல, ஜர்னியே என்ன மாதிரியான இயக்குநர்களுக்கு, என்ன மாதிரியான ஒரு நண்பனுக்கு எனக்கு பெரிய ஒரு லெசனா இருக்கு. அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜி வரும். நமக்கு மட்டும் நடக்கல, லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும், வெற்றி கிடைக்கும். ஆனா அந்த உழைப்பை மட்டும் விடவே கூடாது. இந்த இடத்துல விஜயாண்டி சாருடைய இந்த மேடைக்கு அவருடைய உழைப்பு முழுக்க முழுக்க காரணம். இந்த அவருடைய ஜர்னியில நானும் ஒரு அங்கமா இருந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கும் கிடைச்சா நம்மளும் வந்து வாழ்க்கையில வேற லெவல் போலாம். கண்டிப்பா. ஆமா, சூப்பர். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. மித்ரன் சார், we would like to hear from you. நீங்க சொல்லுங்க, how special இந்த தருணம் உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா சாரோட நான் வந்து உத்தம் பண்ணேன் 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவில் அது மாதிரி இருக்கிறது. உருவம் மட்டும் இல்லை, உள்ளமும் அப்படியே தான் இருக்கு. திடீர்னு ஃபோன் பண்ணுவாரு, தனுஷ் சார் மாதிரி தான். திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இந்த படத்துல என்ன சாங் வருதுன்னு கேட்டு அப்படி வச்சிருவார் ஃபோனை. அது மாதிரி தான் வரும். சார் அடுத்து என்ன படம் பண்றீங்க, அது யார் சார் ஹீரோயின், ஹீரோ யார் சார் அப்படின்னு கேட்டு டக்குன்னு ஃபோன் வச்சிருவாரு. ஸோ எப்பயும் போல ஒரே மாதிரி பழகுற ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். 25 படங்கிறது முக்கியம் இல்லை, அந்த 25 படம் தனித்தனியா தெரியுது.
எல்லா படமும் டைட்டில்ஸ் இன்க்ளூடிங் பிச்சைக்காரன், காளி, நான் நிறைய படங்கள் பார்க்கல, ஆனா அந்த டைட்டில்ஸ் எல்லாம் சல்லம் வந்துட்டே இருக்கு. உங்களை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், அது உங்க படத்துலயும் இருக்கு. முக்கியமா புது இயக்குனருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. தனஞ்சன் சார் சொல்லிட்டாரு, அவரு அருவி டைரக்டர் வந்து அவர்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்துலயும் சொல்லியிருக்கீங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க. உங்க படம் மட்டும் இல்ல சார், அந்த ஆரண்ய காண்டம், அருவி, இந்த மாதிரி தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான படங்களை வந்து அவர் கொண்டாடுவாரு. அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த விஷயங்கள் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை ஹோல்ட் பண்ணுது. இதே மாதிரி உங்களோட பயணங்கள் தொடர்ந்து சார். 25 ரொம்ப கம்மி, நிறைய படங்கள் பண்ணுங்க. என்னோட விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிஎன்ஆர் சார், உங்க ஸ்டைலிஷ் பயங்கரமா இருக்கு, ஸ்வாகியா வந்திருக்கீங்க. தேங்க்யூ. எல்லாரும் விஷயம் செய்யுங்க. அதுக்கும் அவரு தான் காரணம். அப்படியா? ஸ்டைலிஷ்டாகவும் இருக்கீங்களா? எவ்வளவு பரிமாணங்கள் சார்? இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறேன். முதல்ல சசிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சசி கூட மறந்துருப்பாரு. அவரோட முதல் படம், ஐ மீன் உங்க காம்பினேஷன்ல டிஷ்ஷும் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போதான் எனக்கு முதல் படம் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. ஜெமினி ஃபிலிம்ஸ்ல இருந்து நினைத்தாலே நிற்கும். அப்போ எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சசி வந்து மியூசிக் சென்ஸ் தெரியும் எனக்கு. ஸோ நான் சசிகிட்ட அப்பப்போ பேசும்போது சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை சொன்னார், ஜஸ்ட் விஜய் ஆண்டனி போய் பாருங்க, மீட் பண்ணுங்கன்னு. போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஐ திங்க் அவர் பண்ண படங்கள்ல அதிகமாக மியூசிக் பண்ண நான் தான் டேரக்டர்ஸ் இல்லை, 3 படம் பேக் டு பேக் பண்ணோன்னு நினைக்கிறேன். நினைத்தாலே நிற்கும், யுவன் யுவதி அண்ட் ஹரிதாஸ் இல்லை. அதில் வந்து எனக்கு விஜய் ஆண்டனியா முதல்ல ஞாபகத்துக்கு வருது என்னன்னா அந்த சர்ப்ரைஸுங்கிறது தான். திடீர்னு ஒரு அதிர்ச்சி இது கொடுப்பாரு. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னா, இப்போ இந்த பன்னாரஸ் பட்டு கட்டி பாட்டு அந்த கம்போசிங் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு விஜய். நீங்க அதாவது லிரிக்ஸ் வந்து அப்ப ரொம்ப, அதாவது எதுவுமே இல்லை, நம்ம உட்காந்துட்டோம், கம்போசிங் போயிட்டோம். ஈஸியர்ல அங்க ஒரு ரெசார்ட் ஒன்று போனோம்ல, அங்க போயிட்டு வந்துட்டோம். எதுவுமே இல்லை, சும்மா கீபோர்ட் வந்துட்டீங்க, லிரிக் பேப்பர்லாம் வரல, எதுவுமே வரல. விஜய் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏதாவது பேசுவோமான்னு பேசுவோம். இல்லை நான் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் கரெக்டாக அண்ணாமலை வந்து கொடுத்தாரு. 4 லைன் தான் கொடுத்தாரு. பன்னாரஸ் பட்டு கட்டி அப்படின்ற ஒரு 4 லைன் இருக்கும் இல்லையா, அதுதான். டக்குன்னு எடுத்தாரு, பேப்பரை கொடுத்தோடனே நேர பாட ஆரம்பிச்சாரு. பன்னாரஸ் பட்டு கட்டி அப்படின்னு, மல்லிகைப்பூ கொண்ட வச்சு அப்படின்னு போட்டாரு. சிங்கப்பூ சீமாட்டி அப்படின்னு என் மனசாக்கி எடுத்தா, அவ்வளவுதான் இருந்தது. அப்புறம் என்ன கண்டினியூஸ் அப்படியே அந்த ஃப்ளோல வராரு, பியா பியா பியான்னு அப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலா அதுதான் ஹூக் லைனா இருந்தது. அது நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த படம் காப்பி ரெடி ஆயிடுச்சு. டபுள் பாசிட்டிவ் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் அந்த டீம் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. முதல்ல இந்த படத்தை ஒரு ரீமேக் படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு ஓப்பனிங் கிடைச்சது காரணம் என்னன்னா விஜய் ஆண்டனி தான். ஏன்னா அதை வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், அதுல ஒரு ஆல்பமாவே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அழகாய் பூக்குதே சாங். ஸோ இதுதான் வந்து அவர் எப்பவுமே ஒரு சடனா பெரிய பிளானிங்கும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்படியே போவோம், போயிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். மியூசிக் பத்தி பேசுறது கம்மியாக தான் இருக்கும். பட் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அந்த இதுதான் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு 2வது படம் போயிட்டு இருக்கும்போது ஹரிதாஸ் அந்த படம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குமார் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது யுவன் விதி பண்ணிட்டு இருக்கும்போது நான் போட்டோஸ் எடுப்பேன். ஸோ ஐ திங்க் நான் தான் முதல்ல அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு அந்த இதில் எடுத்துன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு நாள் வச்சிருந்தாரு. அது பட் குமார் எனக்கு கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னாரு. எடுக்கிறேன் விஜய் அப்படின்னு, ஈஸியாக போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த அண்ணா சார் கரெக்டாக போகும்போது சொல்றாரு, குமார் நான் நடிக்க போறேன் படத்துல அப்படின்னாரு. இன்னும் இது 2வது சர்ப்ரைஸ் பெருசா இருக்கே அப்படின்னு. பட் அந்த டைம்ல நான் அவரை பயங்கரமா எவ்வளோ அவரை பிடிச்சி டிஸ்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணக்கூடாது, ஏன்னா இவ்வளோ இந்த ஒரு மியூசிக் டைரக்டர். இப்போ எனக்கு ஆக்சுவலா இந்த சாங் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி நான் மிஸ் பண்ண முடியும்? மற்றவங்க எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க, நான் பார்த்துட்டேன்ல அதை எல்லாமே. ஸோ அதனால தான் நான் வந்து அவர் இது பண்ணேன். பட் அதை மீறி வந்து அடிச்சு வந்து தூள் கிளப்பி இந்த இடத்துல நிற்கிறாரு. அது உண்மையிலேயே ஒரு பெரிய கட்ஸ் தான் விஜய். உங்களோட பெரிய இன்னொரு சப்போர்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. சார் சொன்ன மாதிரி எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளோ பார்த்தாலும் இதெல்லாம் தாண்டி வரணும், இதெல்லாம் ஒண்ணுமே லைஃப்லங்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க. இன் தட் வே ஐ திங்க் ரியலி ஷுட் தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் இது ஒரு 25th ஃபிலிம் அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர். நான் அவரை மீட் பண்ணதில்லை, பேசினதில்லை. பட் உங்க அருவி எனக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்த படம். அந்த ஒரு தெரியும் அந்த டைம்ல ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்ல அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமா பண்ணியிருக்கீங்க. அந்த வால் படம் நான் பார்த்ததில்லை, பட் ஐ நோ ஹர்ட் அபவுட் இட். நான் கண்டிப்பா இதுக்கப்புறம் போய் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன்.
இன்னும் லைக் அவர் சொல்லும்போது ஒரு இன்டர்வியூஸ் மட்டும் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னை பத்தி பேசுற மாதிரி, நம்ம டேரக்டர்ஸை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. ஒரு டேரக்டரை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு அதிகபட்சமா அவர் வந்து தலையில் தூக்கி கரெக்டான இடத்துல உட்கார வைக்கணுங்கிறத தெரிஞ்ச ஒரு மனுஷர் அவர். அது எப்பவுமே நான் மியூசிக் டைரக்டரா இருக்கும் போதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். விட்டு கொடுக்கவே மாட்டாரு, எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. ரொம்ப தைரியமா சண்டை போடுவார், நம்மளுக்காகலாம் போடுவார். அது மாதிரி ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. விஜயன் சார் வந்து கதை சொன்னேன். 25 படங்கள் ஆயிடுச்சு சார். அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி சார். லைக் விஜயன் சார் வந்து எப்பவுமே எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். நான் வந்து நான் தூங்கவே மாட்டாரு. நான் அவர்கிட்ட கேள்வியாவது கேட்டிருக்கேன், சார் நீங்க ஏன் தூங்க மாட்டீங்க அப்படின்ட்டு. அது சொன்னது ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு. ஸோ சார் ரொம்ப சூப்பராக இருக்கு ட்ரெய்லரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபிலிம் சார். ஆக்சுவலி அருண் உங்களோட பெரிய ஃபேன் நானே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரியில நான் வந்திருக்கேன். அதுல வந்து என்ன டைரக்டரா அந்த பொசிஷன் கொண்டு வந்தது சார் தான். அதுக்கு சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி இப்போ இருக்க டைம்ல வந்துட்டு 25 days ஒரு படம் ஓடுறதுன்றது பெரிய சக்சஸ். அதுல ஒரு ஹீரோ 25th படம் பண்றாருன்றது உண்மையிலே பெரிய சக்சஸ். அது ரொம்ப சூப்பர் சார். நான் ஃபர்ஸ்ட் ஆனா சாரி என்னன்னா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவார். மியூசிக் அவர் எதுவுமே சொல்லும்போது எனக்கு ஸ்டார்டிங்ல மியூசிக்கே தெரியாது சார் அப்படின்னாரு. ஆனா அதனால ஒரு மண்டையில சுருன்னு வரும், அந்த பாட்டு இட்டு கொடுப்பாரு. ஸோ எல்லா விஷயத்தையுமே கான்பிடண்டா தைரியமா செய்வார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். உங்ககிட்ட ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க் அது எல்லாருக்குமே தெரியும். உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து கத்துப்பாங்க. ரெண்டாவது ரொம்ப கான்பிடண்டா ஒரு விஷயத்த நீங்க செய்வீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும். நான் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க ஸ்டேஜ்ல ஆக்சுவலா நீங்களுமே உங்களுக்கு படம் பண்ணிருக்கீங்க. நீங்களே இந்த லிஸ்ட்ல வர வேண்டியதுதான். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு இட் வாஸ் குவைட் ஷாக்கிங். அதுக்கப்புறமா அவர் அதுல இருந்து வெளியே வந்து திருப்பி கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்குள்ள திருப்பி இதே மாதிரி படங்கள் பண்ணி ஒரு வாட்டி ஈவினிங் மீட் பண்ணி அவர் பண்ண பாட்டெல்லாம் இதெல்லாம் சுக்கரன் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவர் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சிட்டு கிளம்பி ஸ்பென்சர்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னாரு. நான் இப்ப வேற எங்கேயும் போகணும் இல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு போலான்ட்டு. நான் வரல, பெருசா காசு கிடையாது, இருந்தாலும் நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணும்னு உடனே போய் ஏதோ லோன் போட்டு காரை வாங்கி அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. கோமால இருந்து எந்திரிச்சு வெளியே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. அப்புறமா தான் சுக்கரன் நடந்தது. அதுல இருந்து ஒரு மியூசிக் டைரக்டரா சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டாருன்னு நினைக்கும் போது பார்த்தா அங்கிருந்து நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசராகவும் நடிகனாகவும் ஆகி அதுல இருந்து ஒரு பாயிண்ட்ல பார்த்தா பிச்சைக்காரன் 2ல வந்து and Tripti also thank you for all the messages I think sent for the song and yes sure. Yes, can you please have the track?